அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் 2025க்கான ரீஅப்ளை நோட்டிஃபிகேஷன் வருமா வராதா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதே போல் இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கான மார்க் டீட்டெயில்ஸ் என்ன, பேப்பர் 1க்கு எத்தனை மார்க் எடுக்கணும், பேப்பர் 2 எவ்வளோ மார்க்ஸ் கேட்டிருக்காங்க, அதே போல் இன்டர்வியூ உண்டா, அதாவது நிறைய போஸ்ட் வந்து நான் இன்டர்வியூ போஸ்ட்டு, அப்போ இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் இன்டர்வியூ உண்டா அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு புதுசுனா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டிஆர்பி சம்மந்தமான எல்லா நியூஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இப்போ நம்ம இந்த ரீஅப்ளை நோட்டிஃபிகேஷன் வருமா வராதா அப்படிங்கிறத பார்த்துடலாம். அப்போ இந்த செட் எக்ஸாமுக்கான டேட்டு முடிஞ்சிருச்சு. அதுக்கான ரெஸ்பான்ஸ் ஷீட்டு, ஆன்சர் கீ, டென்டேட்டிவ் ஆன்சர் கீ எல்லாமே வெளியிட்டாச்சு. இனி அடுத்தபடியாக ஃபைனல் ரிசல்ட்ஸ் வெளியிடணும். அதுக்கப்புறமா அந்த யாரெல்லாம் குவாலிஃபைடு ஆகிருக்கா, ஸோ அவங்களுடைய நேம் லிஸ்ட்டையும் வெளியிடணும் இல்லையா. அப்போ அது மட்டும் தான் இங்கே ரிமைனிங் இருக்குது. அதுக்கப்புறமா இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ அப்படியே அந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் வந்தால் அங்கே வந்து ரீஅப்ளை பண்ணுறதுக்கு திரும்ப ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 99% சான்ஸ் வந்து இருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செட் எக்ஸாம் 2024 மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறமா திரும்ப அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஆர்பி வாங்கினதுக்கப்புறமா இவங்க வந்து திரும்ப ஒரு ப்ரெஸ் நியூஸ் வெளியிட்டு எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. 2025 டிஆர்பி வெளியிட்ட அந்த ப்ரெஸ் நியூஸ். அப்போ இவங்க இந்த செட் எக்ஸாமை வந்து இந்த தேதியில் நடக்கும் அப்படிங்கிறத மட்டும் தான் சொன்னாங்களே தவிர திரும்ப ரீஅப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு யாருக்குமே கொடுக்கல. ஏன்னா 1 இயர் கம்ப்ளீட் ஆகிருச்சு. அப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எலிஜிபிளாக இருப்பாங்க. எம்எஸ்சி நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் முடிச்சிருப்பாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ இந்த செட் எக்ஸாம் எழுதுறதுக்கான வாய்ப்பு நிறைய பேருக்கு கிடச்சிருக்கும். ஆனால் அந்த வாய்ப்பை இந்த டிஆர்பி கொடுக்கல, யாருக்குமே கொடுக்கல. அப்போ இதே போல் தான் இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கும் செய்ய போகிறாங்க. அப்போ ஏற்கனவே அப்ளை பண்ணவங்க 2024 அப்ளை பண்ணவங்க மட்டும்தான் இந்த 2025 எழுத முடியும். அப்போ இந்த டிஎன் செட்டில் பாஸ் பண்ணிட்டேன், அப்போ நான் இப்போ இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அது வந்துட்டு நான் சொன்னேன் இல்லையா 99% வந்து சான்ஸ் வந்து கம்மி தான். 1% சான்சஸ் இருக்குது. ஆனால் கொடுக்கலாம் இல்லையா, ரீஅப்ளை பண்ணுறதுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். ஸோ அப்படி கொடுத்தாங்கன்னா இன்னும் நமக்கு டேட் இழுத்துட்டே தான் போகும். அதனால் மேக்ஸிமம் கொடுக்க மாட்டாங்க. எக்ஸாம் மட்டும் தான் அறிவிப்பு கொடுப்பாங்க. எக்ஸாம் வந்து எந்தெந்த டேட்டில் இருக்கும், ஹால் டிக்கெட் வந்து எந்தெந்த டேட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள், ஸோ அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மட்டும் தான் கொடுக்க போகிறாங்க. சரி, இப்போ இதை நம்ம பார்த்தாச்சு, ரீஅப்ளை நோட்டிஃபிகேஷன் வருமா வராதா அப்படிங்கிற பார்த்தாச்சு. இப்போ இந்த மார்க்ஸ் பேப்பர் 1 பேப்பர் 2 எவ்வளோ மார்க் எடுக்கணும், அதுக்கப்புறமா இந்த வெயிட்டேஜ் ஃபார் டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம். அப்போ ஏற்கனவே பழைய நோட்டிஃபிகேஷனில் வந்து வெயிட்டேஜ் மார்க் அப்படிங்கிறத வச்சுருந்தாங்க. அதாவது எக்ஸ்பீரியன்ஸுக்கு இவ்வளவு, அதுக்கப்புறமா இன்டர்வியூக்கு இவ்வளவு அப்படிங்கிறத வச்சுருந்தாங்க. ஸோ அப்போ அது வந்துட்டு நம்பகத்தன்மை இல்லை, இந்த வெயிட்டேஜ் மார்க் வந்து நம்பகத்தன்மை இல்லை அப்படிங்கிறத அதை வந்து விட்டுட்டாங்க. ஸோ அதை விட்டுட்டு இப்போ அடுத்ததாக ஒரு ப்ரொசீஜர் வந்திருக்காங்க, ஜிஓவும் பாஸ் ஆகிருக்குது. ஸோ அதில் என்னென்ன கொடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். பேப்பர் 1 எத்தனை மார்க், பேப்பர் 2 எவ்வளோ மார்க் நீங்கள் எழுதணும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். பாருங்கள், த மார்க்ஸ் ஃபார் ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஷால் பி ஃபிக்ஸ்டு ஆஸ் 200. ரிட்டன் எக்ஸாமினேஷன் எவ்வளவு, 200 மார்க்ஸ். And 15% of the marks shall be for interview as detailed below. அப்போ பார்த்தீங்கன்னா 200 15% மார்க்னா அதில் ஒரு 30 மார்க்ஸ், டோட்டலாக 230 மார்க்ஸ். இந்த டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் 230 மார்க்ஸ்க்கு டோட்டலாக வைக்கிறாங்க. ரிட்டன் எக்ஸாம் மட்டும் எவ்வளவு, இந்த 200 மார்க்ஸ். பாருங்கள், ரிட்டன் எக்ஸாமினேஷன் இது வந்து இந்த பிஜி ஸ்டாண்டர்ட் எதை பேஸ் பண்ணியிருக்கோம், சிலபஸ் வந்து பிஜி டிகிரி ஸ்டாண்டர்ட். டோட்டல் மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 200 மார்க்ஸ். அப்போ அதில் இப்போ வந்து பேப்பர் 1, ஸோ பேப்பர் 1 பார்த்திங்கன்னா 3 ஹவர்ஸ், மார்னிங்கில் ஒரு 3 ஹவர்ஸ், அது வந்துட்டு 100 மார்க்ஸ் நடக்குது. மார்னிங்கில் ஒரு 3 ஹவர்ஸ் 100 மார்க்ஸு. அப்போ அதில் செக்ஷன் ஏ செக்ஷன் பி ரெண்டாக பிரிச்சுக்கிறாங்க. பேப்பர் 1 செக்ஷன் ஏ செக்ஷன் பி அப்படின்னு ரெண்டாக பிரிச்சுக்கிறாங்க. அப்போ செக்ஷன் ஏல பார்த்திங்கன்னா இந்த 50 சரிங்களா 50 கொஸ்டின்ஸ் இருக்குது. இப்போ 50 × 1 டோட்டலாக 50 மார்க்ஸ். இது மொத்தமாக 100 மார்க்ஸில். அப்போ இந்த செக்ஷன் ஏ ஒரு 50 மார்க்ஸு, அடுத்தபடியாக செக்ஷன் பி ஒரு 50 மார்க்ஸ்.
இப்போ டோட்டலாக இவ்வளோ வந்துடுது 100 மார்க்ஸ் வந்துடுது. அடுத்தபடியாக பேப்பர் 2 அப்போ இந்த செக்ஷன் ஏல பார்த்தீங்கன்னா எம்சிக்யூ பாருங்கள், மல்டிபிள் சாய்ஸ் வித் அப்ஜெக்டிவ் டைப் இன்க்ளூடிங் தமிழ் லாங்குவேஜ் ஆஸ் ஏ காமன். தமிழ் லாங்குவேஜும் இதுக்குள்ளே வந்துடுது இந்த 50 மார்க்ஸ்க்குள்ளே. ஆல் த கொஸ்டின்ஸ் ஆர் கம்பல்சரி, 50 கொஸ்டின்ஸையும் கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். இது வந்து செக்ஷன் ஏ. அப்போ பாருங்கள், இது வந்து 1 hour டைம். அடுத்தபடியாக செக்ஷன் பி 2 hours டைம். இப்போ டிஸ்கிரிப்டிவ் டைம் ரெஃப்ளெக்டிங் ஆல் யூனிட்ஸ் ஃப்ரம் த ரெஸ்பெக்டிவ் சப்ஜெக்ட்ஸ் வித் ஆட்குவேட் சாய்ஸ். அப்போ இது வந்து சப்ஜெக்டில், அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்லேருந்து கேட்க போகிறாங்க. அப்போ இதுக்கு வந்து 2 hours, டோட்டலாக 8 கொஸ்டின்ஸ் அதில் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணணும். இப்போ 5 × 10 50 மார்க்ஸ். அப்போ பாருங்கள், செக்ஷன் ஏ இது வந்து பேப்பர் 1 மார்னிங்கில் நீங்கள் எழுத வேண்டியது. இது வந்து இந்த ஃபஸ்ட்டு 1 hourல அந்த 50 மார்க்ஸு, அடுத்து 2 hours அடுத்து ஒரு 50 மார்க். இது வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப். இது வந்து என்ன, டிஸ்கிரிப்டிவ் டைப். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் 2 அதே போல் 100 மார்க்ஸ். பேப்பர் 2 100 மார்க்ஸ். இது வந்து ஆஃப்டர்நூனில் நடக்க போகுது. ஆஃப்டர்நூனில் நடக்க போகுது 3 hours எக்ஸாம். இங்கேயும் அதே போல் செக்ஷன் ஏ, அதே போல் செக்ஷன் பியும் இருக்குது. அப்போ இந்த செக்ஷன் ஏல பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் வித் அப்ஜெக்டிவ் டைப். இது வந்து சப்ஜெக்டில் உள்ள கொஸ்டின்ஸ் தான். ஆல் த கொஸ்டின்ஸ் ஆர் கம்பல்சரி. இது பார்த்தீங்கன்னா 50 கொஸ்டின்ஸ், 50 × 1 50 மார்க்ஸ். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் லாங்குவேஜ், அதுக்கப்புறமா அந்த ரீசனிங் ஆப்டிடியூட்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதில் இருந்துட்டு 50 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இது வந்து சப்ஜெக்டில் இருந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ், டோட்டலாக 50 மார்க்ஸ் இருக்கும். அடுத்தது செக்ஷன் பியில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப் ரெஃப்ளெக்டிங் ஆல் யூனிட்ஸ் வித் ஆட்குவேட் சாய்ஸ். இந்த செக்ஷன் பி வந்து 2 hours, 8 கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. அதில் 5 கொஸ்டின்ஸ் எழுதணும். 5 × 10 50 மார்க், டோட்டலாக 50 மார்க் இதில் கிடைக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 ஒரு 100 மார்க்ஸு, அடுத்தபடியாக பேப்பர் 2 ஒரு 100 மார்க்ஸ். அப்போ டோட்டலாக 200 மார்க்ஸ் இதிலே வந்துடுது. இப்போ ரிட்டன் எக்ஸாம் 200 மார்க்ஸும் கொடுத்துட்டாங்க. அப்போ தமிழ் லாங்குவேஜும் இந்த மார்க்ஸ்குள்ளே இன்க்ளூட் ஆகுது பாருங்கள். அப்போ தமிழும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ அடுத்தபடியாக இன்டர்வியூ இருக்கு இல்லையா, அப்போ இந்த இன்டர்வியூக்கு எவ்வளோ மார்க், 30 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ இஃப் வேகன்சி இஸ் மோர் தேன் 5 தென் 2 times of the number of vacancies shall be called for interview. அப்போ 1:2 ரேஷியோவில் இந்த இன்டர்வியூக்கு கூப்பிட போகிறாங்க. வேகன்சி இஸ் லெஸ் தேன் 5. அப்போ லெஸ் தேன் 5 இருந்துச்சுன்னா 1:3 ரேஷியோவில் இந்த இன்டர்வியூக்கு கூப்பிட போகிறாங்க. அப்போ இந்த இன்டர்வியூக்கு பார்த்தீங்கன்னா 30 மார்க்ஸு. இப்போ ஏற்கனவே 200 மார்க்ஸ்க்கு நம்ம பார்த்தாச்சு. இப்போ 200 + 30 230. The 30 marks for the interview component shall be appointed as detailed below. அப்போ அந்த இன்டர்வியூக்கு 30 மார்க்ஸ் இருக்கு இல்லையா, அப்போ அந்த 30 மார்க்ஸை வந்து எப்படி கொடுக்க போகிறாங்க. இப்போ கண்டென்ட், அதாவது the candidate present relevant and well organized subject material. இப்போ அந்த கண்டென்ட் வந்து கரெக்டாக இருக்கா, அப்போ அதுக்கு ஒரு 9 மார்க்ஸ். டெலிவரி எப்படி வந்து டெலிவரி பண்ணுறாப்புல, எக்ஸ்பிரஸ் பண்ணுறாப்புல, அதுக்கு ஒரு 9 மார்க்ஸ். லாங்குவேஜ் இங்கிலீஷில் ப்ரொஃபஷண்டாக இருக்காப்லையா, இல்லைனா தமிழில் ப்ரொஃபஷண்டாக இருக்காப்லையா, அதுக்கு வந்து 6 மார்க்ஸ். பர்சனல் கேரக்டரிஸ்டிக்ஸ், அப்போ பர்சனாலிட்டிக்கு ஒரு 6 மார்க்ஸ். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 30 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. சரிங்களா, அப்போ 200 + 30 230 இவ்வளோ மார்க்ஸ் நீங்கள் வந்து அட்டன் பண்ண போகிறீங்க. சரி, இப்போ நம்ம மார்க்ஸ் பார்த்தாச்சு. அப்போ இந்த இன்டர்வியூ பேனலில் யாரெல்லாம் இருப்பா, ஸோ அதையும் வந்து கொடுத்துக்கிறாங்க பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த எவால்வேஷன் இருக்கு இல்லையா, அந்த டிஸ்கிரிப்டிவ் டைப் பேப்பர் எப்படி எவால்வேட் பண்ணுவாங்க அதில் பாருங்கள். டபுள் வேல்யூவேஷன் மெத்தட் should be followed and average mark is to be considered as a mark scored by the candidate. அப்போ அதில் பேப்பர்ஸை பார்த்துட்டு பேப்பரில் மார்க் போடாமல் தனியாக ஒரு இதில் மார்க் போட போகிறாங்க. அப்போ 2 டபுள் வேல்யூவேஷன் பண்ண போகிறாங்க. அப்போ டபுள் வேல்யூவேஷன் பண்ணி அதில் ஆவரேஜ் எவ்வளவு, ஸோ அதை தான் எடுக்க போகிறாங்க. பாருங்கள், இப்போ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 வேல்யூவேஷன் எக்ஸீட்ஸ் 10% ஆஃப் மார்க். இப்போ 2 அந்த 2 பேர் பண்ணுறாங்க இல்லையா, வேல்யூவேஷன் பண்ணுறாங்க. அப்போ அதனுடைய அந்த டிஃப்ரென்ஸ் வந்துட்டு 10%க்கு மேலே போயிட்டுன்னா தேர்ட் வேல்யூவேஷனும் பண்ண போகிறாங்க, கேரிட் பை எக்ஸ்பர்ட் கமிட்டி. இல்லை, அப்போ 10%க்கு மேலே அந்த டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா அந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி என்ன செய்ய போகிறாங்க, தேர்ட் வேல்யூவேஷன் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி டபுள் வேல்யூவேஷன் ட்ரிபிள் வேல்யூவேஷன் இருக்குது இந்த
டிஸ்கிரிப்டிவ் டைப் பேப்பருக்கு. சரி, இப்போ அடுத்தபடியாக இந்த இன்டர்வியூ பேனலில் யாரெல்லாம் இருக்க போகிறாங்க பாருங்கள். இந்த சேர்பர்சன், அப்போ அதில் பார்த்தீங்கன்னா இந்த டிசிஇ டைரக்டர் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன், அதில் ஆர்ஜேடி இருக்க போகிறாங்க, இல்லைன்னா பிரின்சிபல் ஆஃப் கிரேட் 1 கவர்மெண்ட் காலேஜஸ். அப்போ இந்த 3 பேரில் யாராவது ஒருத்தர் இருக்கலாம். அடுத்து மெம்பர், அதில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ் ஆஃப் டிஆர்பி கிரேட் 1 இல்லைன்னா கிரேட் 1 கவர்மெண்ட் காலேஜ் பிரின்சிபல், இது வந்து மெம்பர், சேர்பர்சன் மெம்பர். அடுத்தபடியாக சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் 2 2 பேர், ஒன்று வந்து யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் இல்லைன்னா அசோசியேட் ப்ரொஃபஸர் இந்த சப்ஜெக்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் கவர்மெண்ட் காலேஜ் இல்லைன்னா அசோசியேட் ப்ரொஃபஸர் ஆஃப் கவர்மெண்ட் காலேஜ் இந்த சப்ஜெக்ட் மென்ஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ரெப்ரசன்டேட்டிவ், இது பார்த்தீங்கன்னா அசோசியேட் ப்ரொஃபஸர் பிலாங்கிங் டு எஸ்சி எஸ்டி ஃப்ரம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் அண்ட் காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன். ஸோ அப்போ இந்த மாதிரி இதில் வந்து 5 மெம்பர்ஸ் கொண்ட ஒரு கமிட்டி இந்த இன்டர்வியூ பேனலில் இருப்பாங்க. ஸோ இவங்க முன்னிலையில் தான் நீங்கள் வந்து இன்டர்வியூ பெர்ஃபார்ம் பண்ணணும். சரிங்களா? அப்போ நம்ம எல்லாமே பார்த்தாச்சு. அப்போ இந்த எக்ஸாமில் மார்க்ஸுக்கு எவ்வளோ மார்க்ஸுக்கு எழுதணும், இந்த இன்டர்வியூக்கு எவ்வளோ மார்க்கு, ஸோ என்னென்ன ப்ரெசென்ட் பண்ணால் எவ்வளோ மார்க் கொடுப்பாங்க, ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்தாச்சு. அப்போ இதில் நீங்கள் முக்கியமாக படிக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப் தான் நீங்கள் இதில் கண்டிப்பாக பார்க்கணும். அப்போ இதில் 50, இதில் ஒரு 50 கொஸ்டின்ஸ், அது வந்து தமிழ் லாங்குவேஜ் ஆப்டிடியூட். அதுக்கப்புறமா இதில் ஒரு 50, மொத்தம் 101 இந்த எம்சிக்யூ இருக்குது. அதுக்கப்புறமா 100 மார்க்ஸுக்கு வந்துட்டு டிஸ்கிரிப்டிவ் டைப் தான். அப்போ கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின்ஸ். அதே போல் 51 வேர்டும் இருக்குது, அதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தான். சரிங்களா? அப்போ இந்த டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு நீங்கள் இந்த செட் எக்ஸாம் குவாலிஃபைடு ஏற்கனவே அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஆச்சுன்னா இந்த மார்க்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் இப்போமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? ஓகே, இப்போ தான் என்னோடய சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.